நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு திடீர் பாஜக கூட்டணியில் இருந்து விலக முடிவு. கடும் கோபத்தில் மோடி, அதிர்ச்சியில் அமித்ஷா. அதாவது சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் எவ்வளவு வற்புறுத்தி கேட்டாலும் சில முக்கிய துறைகள் தன்வசமே வைத்திருக்க பாஜக முடிவு செய்துள்ளது. மேலும் பாஜக இந்த முறை தனித்து ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலையில் உள்ளது. கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு தான் பாஜக ஆட்சி அமைக்க வேண்டிய சூழல் உள்ளது. அப்படி கூட்டணி என்று வருகின்ற போது சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் முக்கிய பங்கு வகித்துள்ள நிலையில் இருவருக்கும் 28 எம்எல்ஏக்கள் ஆதரவு உள்ளது. சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் உள்ளிட்டோர் தங்களுக்கு சில முக்கிய துறைகளும் அதேபோல முக்கிய அமைச்சர்களும் வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தி வந்தனர். மேலும் அந்த வகையில் உள்துறை, நிதித்துறை, ரயில்வே துறைகளை தன்வசமே வைத்திருக்க பாஜக முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில்தான் நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கர் பற்றிய கூறிய கருத்து சர்ச்சையானது. மேலும் அவரது பேச்சை எதிர்க்கட்சியினர் கண்டித்து வருகின்றனர். அதே நேரத்தில் அமித்ஷா கருத்துக்கு பாஜக கூட்டணியான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆதரவாக பேசி வருகின்றனர். மேலும் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் அமைதி காத்து வருகிறார். இதனால் அவர் மீண்டும் கூட்டணி மாறுவாரா என்ற கருத்தும் எழுந்துள்ளது. அதாவது பீகாரில் என்டிஏ தலைமையிலான கட்சியாக ஐக்கிய ஜனதாதளம் ஜேஐடியும் உள்ளது. இதன் தலைவர் நிதிஷ்குமார் முதல்வராகவும் இருக்கிறார். இங்கு ஜேஐடியை விட அதிக தொகுதிகளை பெற்று பாஜக துணை முதல்வர் பதவியில் மட்டுமே உள்ளது. இதேபோல் மகாராஷ்டிராவிலும் சிவசேனாவின் ஏக்நாத் ஷிண்டே முதல்வராக இருக்கிறார். சமீபத்தில் நடந்த முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக அதிக தொகுதிகள் பெற்றதால் அக்கட்சியை சேர்ந்த தேவேந்திர பட்னாவிஸ் முதல்வரானார். ஏக்நாத் ஷிண்டே துணை முதல்வரானார். இந்த நிலையில்தான் அடுத்த ஆண்டு அக்டோபரில் பீகார் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. இதில் பாஜக தனித்து நிற்கும் எனவும் முதல்வர் நிதிஷ்குமார் ஒதுக்கப்பட்டு விடுவார் என்றும் பல்வேறு சர்ச்சைகள் உலவுகின்றன. இதன் காரணமாகவே அமித்ஷா அம்பேத்கர் பற்றிய கூறிய கருத்துக்கு தொடர்பாக முதல்வர் நிதிஷ்குமார் மௌனம் சாதித்து வருவதாக கூறப்படுகிறது. இத்துடன் முதல்வர் நிதிஷ்குமார் மீண்டும் என்டிஏவை விட்டு லாலுவின் மெகா கூட்டணிக்கு செல்லும் வாய்ப்புகள் இருப்பதாகவும் சர்ச்சை கிளம்பியுள்ளது. மேலும் அது மட்டும் அல்லாமல் அமித்ஷாவின் இந்த அவதூறு பேச்சுக்கு பாஜக கூட்டணி கட்சிகளே கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். மேலும் இது போன்ற கருத்துக்களை வெளிப்படையாகவே தெரிவித்து வருகிறார்கள். மேலும் இது போன்ற கருத்துக்களை மீண்டும் மீண்டும் அமித்ஷா கூறினால் பாஜக கூட்டணியில் இருந்து விலகுவதாகவும் சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் கூறியதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த தகவல் பாஜக கட்சியினரையும் மோடியையும் கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.